172க்கு நகரும் போது விற்பதற்கு ஒரு தயக்கம். கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டேன் சார், 172 பாட், டார்கெட் 172 போட்டேன். அது 172 போகும்போது பையர் பார்த்தா ஜாஸ்தியாக இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அது அந்த 72 தொட்ட உடனே 72:10 காட்டுது, 72 வருது, 72:10 காட்டுது, 72 வருது, 72:15 போகுது, 72:5 வருது, 72:20 போயிடுச்சு. நம்ம 72லாம் விற்கலான்னு இருந்தோம், இப்போ 72:20 காட்டுதுல்ல, விற்கலாமா? விற்கலாமா விற்கக்கூடாதா? சொல்லுங்க ராஜகோபால் சார். இன்னும் கொஞ்சம் ஏறதான் துடிச்சிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஏறட்டும் அப்படி நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த இடத்துல அது 72:20 25 70 அங்கே தான் புல்லுக்கும் பேருக்கும் ஃபைட் நடக்குது. ஏன்னா அது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அங்கே போய் அதை தாண்டி ஏறுறதுக்கு அவன் சிரமப்பட்டு நம்ம அந்த 72 விற்கலான்னு இருந்தாலும் 72:20 25 வரைக்கும் காட்டின ஸ்டேஜில் நம்ம தயங்கி நிற்கும் போது அந்த 72:20 புல் தாக்கு பிடிக்க முடியலன்னா அப்படி விட்டாங்கன்னா சிவப்பு கலர் நேராக ஒரு கோடு வரும், நேராக 70 ரூபாய்க்கு வந்துடும். அது வாங்கின விலைக்கே வந்துடும். அப்போ ஒரு சின்ன தயக்கம், அந்த ரூபாய் எடுத்து போடுறது அப்படின்னு போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வர வேண்டும். நிறைய லாபத்தை கண்ணில் பார்க்குறோம், ஆனால் நம்ம கணக்குக்கு வர்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்? நம்ம தயக்கம். ஸோ லாபத்தில் இருந்த ஒரு வியாபாரத்தை நான் இங்கே தான் போட்டிருக்கேன். திரும்ப இறங்கி இறங்கி அது 170 169 வரும்போது தான் விற்கிறதுக்கே நமக்கு சொரணை வரும். அப்போ 2 ரூபா 2500 ரூபா லாபத்தை கண்ணில் பார்த்துட்டு முடிக்கிறப்போ 1250 ரூபா நஷ்டத்தில் முடிப்போம். காலையில் எம்டிஎம் எவ்வளோவா சார்? 2500. சாயந்தரம் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2500 போய் -1250 வந்து நிற்கும் போது நமக்கு அந்த நாளை எவ்வளோ விரயம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தெரியும். இது நம்ம செய்யக்கூடிய ரெகுலரான தவறுகள். இன்னும் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 170க்கு வாங்கிட்டு 169 வரும்போது நமக்கு லாஸ் ஆரம்பிக்குது. இப்படி லாஸ் வரும்பொழுது நம் உடலுக்குள் என்ன நிகழ்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறாங்க, இங்கே வாங்கலாம் அங்கே விற்றலாம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், பணம் இல்லாமல் வந்துடும். அப்படி இல்லை. ஒரு முறை வாங்கும்பொழுதும் உங்கள் உடலில் இருக்கிற லட்சக்கணக்கான செல்கள் வேலை பார்க்குது. ஏறினா சந்தோஷமான விஷயத்தை அதுக்கு வெளியே காட்டுது, இறங்கினா வலியை காட்டுது. அப்போது அந்த உள்ளுக்குள் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றது கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தோம்னா நம்ம 69 வரும்போதே இப்போ உடலில் ஒரு சோர்வு, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்போம், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸ்க்ரீனை பார்த்தா வாங்கின வேலையிலேருந்து இறங்கினாவே நமக்கு ஒரு உடல் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ், ஒரு ப்ரெஷர். நேற்று தான் அப்படி போச்சு, இப்போ இன்றைக்கி இப்படியே இருக்கே. அப்போது உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ரெஷர். அப்போது இறங்க இறங்க இதிலிருந்து எப்படியாவது விடுபட்டால் போதும். 128 வரும்போது தாங்கலை இந்த மாதிரி ப்ரெஷர், பெட்டர் வி கம் அவுட், 168 வி எக்ஸிட். அப்போ ஒரு வலியுடன் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக அது மாறுகிறது. இப்போ லாபத்தில் இருந்து நஷ்டத்தில் போய் நிற்கிறோன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம 168க்கு விற்ற அப்புறம் 173க்கு போய் நிற்கிது, எம்புகிறது 173க்கு. நம்ம ஐயோ 2500 நட்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது 173 போய் நிற்கிது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்ப என்ன துடிக்குது மனசு, ஏறுது 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 ஏறுது, திரும்பி வாங்க வாங்க, இந்த முறை விட்டுறக்கூடாது. போன தடவை தான் வாங்கி இறங்கி போச்சு, விட்டுட்டோம் இல்லை, வித்துடக்கூடாது. 173 முன்னாடி 170 வாங்கி 172 விற்கிறத விட்டுட்டு 68 போய் லாஸ் ஆக்கி இப்போ திரும்ப எம்பும் போது நம்ம உடல் பதறுகிறது. விட்ட லாஸை பிடி, இதில் தான் பிடிக்கும். 73 ஜம்ப் அடிக்கும்போது திரும்ப வாங்க தோணுகிறது. அப்படி நம்ம வாங்குவது என்பது எப்படி நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோன்றது இந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு போட்ட இடம் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல இடிச்சுட்டு கீழே என்ன பண்ணலாம்?
ஷார்ட் போகலாம். ஷார்ட் அடிச்சிட்டோம். ஷார்ட் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப மேலே இந்த இடத்துல ஏற ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஷார்ட்டு இந்த மேலே ஏறும் பொழுது நமக்குள்ளுக்குள்ள அந்த லப்டப் இப்போ ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த மாதிரி மேலே ஏறும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 173, 173, 10, 20, 30, 40. நம்மளால் 173 10 வரைக்கும் பார்ப்போம், 20 பார்ப்போம், 25 பார்ப்போம், 30 பார்ப்போம், 40 அவுட். ஐயோ மேலே ஏறுது, ஷார்ட்டை கவர் பண்ணு. அப்போ நம்ம ஓடி போய் ஷார்ட் இங்கே கவர் பண்ணிடுறோம். இந்த இடத்துல இந்த குச்சி மாதிரி நிற்கிது பாருங்க, இந்த கேண்டலோட வால் கவர் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு கீழே. இப்போ இந்த இடத்துல ஷார்ட்டை கவர் பண்ணி இப்போ என்ன எதை பற்றி யோசிக்கிறோம்? இப்போ லாங், ஏன்னா மேலே போய் திரும்ப இறங்கியிருக்கு, அப்போ திரும்ப அடுத்து மேலே தான் போகும். லாங்கை பற்றி யோசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம லாங் போயிட்டோம், வாங்குறத பற்றி யோசிச்சிட்டோம். அப்புறம் என்ன ஆகுது? விலை அப்படியே இறங்குது. இப்போ வாங்கினது இறங்கி போச்சு, நம்ம ஓடி போய் கவர் பண்ணுறோம். மொத்தத்தில்